வெல்கம் டு ஜாக் அமலா கிச்சன். அடிக்கிற வெயிலுக்கு நல்லா சூப்பரான கிரீன் ஆரஞ்சு ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெஷ்ஷான 2 கிரீன் ஆரஞ்சு எடுத்துக்கிறேன். ஒரு கிரீன் ஆரஞ்சை சென்டராக கட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, இந்த மாதிரி இருக்கு. பழத்தை சுற்றியும் எல்லா சைட்லேயும் கத்தி வச்சு நல்லா ஆழமாக உள்ளே போகிற அளவுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. சுற்றியும் அந்த மாதிரி லைன் போட்டதுக்கப்புறம் பழத்தோட டாப்பில் கத்தி வச்சு கொஞ்சமாக எடுத்து விட்டு விரலை விட்டு அதனுடைய தோலை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி எல்லா சைட்லேயும் நம்ம லைன் போட்ட எல்லா சைட்லேயும் வந்து இருக்க தோலை எல்லாத்தையும் நல்லா ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த தோல் எல்லாம் கீழே விழாததால இப்படியே கொஞ்சம் பார்க்க ஃபன்னியாக இருந்துச்சு. தோல் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். அது உள்ளே இருக்க விதையை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த விதை இருந்தால் வந்து ஜூஸ் வந்து கசப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு விதைன்னா பரவாயில்ல, பழத்துக்குள்ளே இருக்க எல்லா விதையும் போட்டு அரைக்கும் போது வந்து ஜூஸ் வந்து கசப்பாயிடும். விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். அந்த மெத்தட்லேயும் விதையெல்லாம் சீக்கிரமாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஜூஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை எப்படி பண்ணுறது சொல்கிறேன். பாதியாக கட் பண்ண பழத்தை எடுத்து அதை சுற்றியும் அவுட்லைன் மாதிரி போட்டு கொஞ்சமாக கீறி விட்டு எடுத்தா நம்ம சென்டரில் இருக்கிற பழத்தை வந்து அப்படியே மொத்தத்தையும் எடுத்து ஜூஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இதுவாக வந்து எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. பாருங்க, பார்க்கவே பழம் எவ்வளோ அழகா இருக்குன்னு. ரொம்ப அழகா இருக்குல்ல? ஓகே, எல்லாத்தையும் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இந்த ஜூஸில் வந்து உப்பு போடுறதால ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகும். 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். நீங்கள் இனிப்பு இன்னும் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 5லேருந்து 6 ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை மட்டும் லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீட் வரைக்கும் வச்சு அரைச்சி எடுத்துடுங்க. எடுத்துட்டு இது கூட வந்து நல்லா கூலிங்காக இருக்க ஐஸ் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 2% வர அளவுக்கு நான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நேரம் நல்லா அரைச்சி எடுத்தா கொஞ்சம் அரைஞ்சும் அரையாத மாதிரி தான் இருக்கும். வேற ஒரு பாத்திரம் வச்சு ஃபில்டர் வச்சு இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அந்த சக்கையோடு குடித்தாலும் ஒரு மாதிரி சில பேருக்கு பிடிக்காது, அப்புறம் கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் அதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறோம். அவ்வளோதான், கிளாஸ் வச்சு ஜூஸை அதில் ஊற்றி அப்படியே எடுத்து குடிங்க. அடிக்கிற வெயிலுக்கு செம்மையாக சில்லுன்னு இருக்கும், சூப்பராக இருக்கும், சொர்க்கத்துக்கே போகலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.